சில பேர் வாக்கிங் பாருங்களேன், கால் 2த்தையும் வெளியில விரிச்சுட்டு இப்படி நடப்பாங்க. எத்தனை பேர் அந்த மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேர் போடுங்க கமெண்ட்ஸ்ல. பட் இன் ஷார்ட் வந்து 2 எக்சர்சைஸ் சொல்லி தாங்க ராஜா சார். ஓரளவுக்கு வீட்ல கரெக்ட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் இப்படி இந்த பொசிஷன்ல இப்படி நடப்பாங்க. அது பேர் வந்து டக் ஃபுட் வாக்ன்னு சொல்லுவோம். இப்படி தான் நடப்பாங்க. நிக்கும்போது இப்படி தான் நிப்பாங்க. அது ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, ஆமா தான். ரொம்ப நாள் இதே பொசிஷன் நடக்கும்போது ஜாயிண்ட் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெயின் ஆக சான்ஸ் இருக்கு. இன்ஃபாக்ட் 4 ஓவர் ப்ரொனேஷன் ஆகும்போது தொந்தரவு கொடுக்கும். ஸோ அதனால பெட்டர் டு டூ 2 எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க ராஜா சார். இதை சரி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அது வந்து சரி கம்ப்ளீட்டாக சரியாகணும்னா எக்ஸசைஸ் பார்க்கணும். அது எந்த லெவலில் ஃபுட் ப்ரொனேட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அது ஆங்கிள் லோட் ஆயிருக்கு, எவ்வளோ நாள் இருக்குது, என்ன ஏஜ் ஒருத்தரும் மாறும். இந்த டிபியலோட இந்த டியூபராஸ்கில் வச்சு மெஷர் பண்ணும்போது ஆங்கிலேஷன் எவ்வளோ மாறி இருக்குது, டிபியல் டார்ஷன் எவ்வளோ மாறி இருக்குது, ஹிப்போட காக்ஸாக வேறு ஒரு கதையாக இருக்குது. பட் இன் ஷார்ட் வந்து 2 எக்ஸசைஸ் சொல்லி தாங்க ராஜா சார். ஓரளவுக்கு வீட்டில் கரெக்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த பொசிஷனில் இப்படி நடங்க. ஜஸ்ட் 1 இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த பொசிஷனில் 1 2 இல்லைன்னா இந்த பொசிஷனில் 1 2 3 4 5 இது மாதிரி 10 into 3 30 டைம்ஸு எடுத்தோன்னே டேரெக்டாக பண்ணாதீங்க. லோ ப்ரெஷர்லேயே பண்ணுங்கள். ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 2 பக்கமும் 2 3. இது செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு எட்ஜிலேயோ இல்லை ஃபுல்லாக வச்சுட்டு இப்படி நின்றுட்டு எந்திரிக்கும் போது அவுட்டர் வேர்டில் ஹோல்ட் பண்ணும். 1 2 3 இந்த மாதிரி அவுட்டரில், அதாவது இந்த பொசிஷனில் 4 5. இது ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். கெயிட் மாறும். நடக்கும்போது பழக்கத்தில் திருப்பியும் அதே மாதிரி வரும். நடக்கும்போது கால் டோ அவுட் சொல்லுவோம். அதாவது இப்படி இருந்து இப்படி போகும். நார்மல் 7 டிகிரி டோ அவுட் இது ஓகே. பட் ரொம்ப இப்படி போச்சுன்னா அவங்க அதான் கிண்டல் பண்ணுவோம், தவளை மாதிரி நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே உள்ளே புஷ் பண்ணி இதை மாதிரி கெயிட்டும் பழகுங்க. இந்த மாதிரி பொசிஷனில் கெயிட்டும் பழகுங்க. அப்படி இல்லைன்னா கால் நேராக வச்சு கொஞ்சம் நாளைக்கு நடந்து நீங்கள் ஒரு ½ hour ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த பொசிஷன் போக வேண்டேன். ஏர்லியாக இருந்தால் 14 வயசு 15 வயசு இருந்தால் ஏர்லியாக நல்லாவே கரெக்ட் பண்ணலாம். 18 வயசு ஒரு கரெக்ஷன், 24 வயசு 30 வயசு மேலே போச்சுன்னா தேய்மான ஆரம்பிச்சிடும். 44 வயசுலாம் அடாப்டிவ் பாஸ், அதுக்கேற்ற மாதிரி ஜாயிண்ட்டில் ஓரியன்டேஷன் போகும். லேடிஸ் எப்படி மெனோபாஸ் ஆகுது, ஜென்ஸுக்கு அந்த மாதிரி வீக்னஸ் போகும்போது இருக்கும். 65 வயசுலாம் கரெக்ட் பண்ணவே முடியாது. ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம், ஃபர்தராக தேயாமல் தடுக்கலாம், வலி ஓவர் கம் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போவே ஸ்டார்டிங்கே பார்த்துருங்க. சின்ன பிள்ளையாக இருந்தால் இப்போவே குழந்தைங்க இப்படி நடக்குதான்னு பாருங்கள். இப்படி நடந்ததுன்னா உடனே இந்த சின்ன எக்ஸசைஸை மட்டும் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்க சொல்லுங்கள். 10 நாளில் சொல்லுங்கள். தேங்க்யூ.